எடுத்துக்கொள்ளுங்கள். 106வது சங்கீதம், 106வது சங்கீதத்தின் 30, 31 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 106, 30, 31 வசனங்கள். அப்பொழுது பினெகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான். அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. அது தலைமுறை தலைமுறையாக என்றைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பினெகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான். அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. அது பினெகாஸ் செய்த இந்த செயல் தலைமுறையாக அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. வாதைகள் நிறுத்தப்படவும் தலைமுறைகள் நிலைநிறுத்தப்படவும் பினெகாசை போல நியாயம் செய்ய வேண்டும். கடந்த நாளில் இந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்காக தேவ சமூகத்தில் இருந்து, ஆண்டவரே என்ன வார்த்தை ஆண்டவரை பேச வேண்டும், நீர் எங்களோடு என்ன பேச விரும்புகிறீர் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை சிந்தையிலே வைத்து தியானிக்க வைத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சம்பவம் நமக்கு தெரிந்தது என்னாகமம் 25வது அதிகாரத்தில் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதை ஒரு முகவுரையாய் சொல்லிவிட்டு நான் செய்திக்குள் போகிறேன். பாலாக் என்பவன் இஸ்ரவேலை சபிக்கும்படிக்கு பிலேயாமுக்கு பணத்தை கொடுத்து, நீர் எப்படியாவது இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்படுத்துவான். அவன் சபிக்கும்படி வருவான். வந்து பார்த்தபோது இஸ்ரவேலரை சபிக்க முடியவில்லை. கர்த்தர் அவனை எச்சரித்திருப்பார், உணர்த்தி இருப்பார். என்ன எச்சரித்திருப்பார், என்ன உணர்த்தியிருப்பார்? ஆமென். தேவன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் எச்சரித்திருப்பார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் சொல்லுவதை தான் சொல்ல வேண்டும், நீ அவர்களுக்கு தேவையில்லாம ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது என்று சொல்லி இவன் சபிக்க புறப்பட்டு போனான். ஆனால் வாயிலே ஆசீர்வாதங்கள் வந்தது. ஜனத்துக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை. பாலாக் பார்க்கிறான், என்ன நான் எனக்கு அனுகூலமா செய்வான் என்று சொல்லி நான் அவனை ஏற்படுத்தினால் இப்படி செய்கிறானே என்று சொல்லி கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அவன் செய்த போது, இப்படி அவன் காணப்பட்ட போது பிலேயாம் ஒரு ஆலோசனை சொல்லுவான். என்ன ஆலோசனை என்றால், ஒன்று பண்ணுங்க, உங்க கூட இவங்களை மிக்ஸ் பண்ணிருங்க, அவங்க தனித்து வாசம் பண்றாங்க, உங்க கூட இவங்களை கலந்து விட்டுருங்க, உங்க கூட இவங்களை மிங்கிளாக வச்சிருங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்க வாதிக்கப்படுவாங்க. இதுதான் அவங்களுடைய சீக்ரெட். அவன் தனித்து வாசம் பண்ற ஜனம். சபையே, உன்னுடைய அடையாளத்தை நீ அறிந்து கொள், நீ மாற்றிக்கொள்ளாதே. பல விதங்களில் பிலேயாமை போல தந்திரக்காரன் ஆமென் சுற்றி வந்து கொண்டிருக்கிறான். எப்படியாவது உலகத்தோடு இவங்களை மிங்கிளாக்கிறணும், உலகத்தோடு இவங்களை ஆமென் மிங்கிள் பண்ண வச்சுட்டா இவங்களை ஈஸியா அட்டாக் பண்ணிடலாம். இதுதான் சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம். இது அவன் திட்டம் போட்டது போல நடந்தது. 25வது அதிகாரம் 1 முதல் வாசித்தீர்களே ஆனால் தெரியும். மோவாப் குமாரத்திகளோட இஸ்ரவேல் ஜனங்கள் வேசித்தனம் பண்ண துவங்கினார்கள். எப்படி ஆரம்பித்தார்கள் என்றால், அவர்கள் தேவர்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. அந்த பலிகளை செலுத்தும் போது ஒரு விருந்து வைக்கிறாங்க. அந்த விருந்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை விருந்தாளிகளாய் அழைக்கிறார்கள். இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, போய் அவர்களோடு கூட ஐக்கியம் கொள்ளும் போது அவங்க கூட அவர்கள் தெய்வத்தையும் வழிபடுகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. அவர்களோடு கூட மிங்கிளாகிறாங்க, வேசித்தனம் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மோவாப் குமாரத்திகளை சொந்தமாக்கி கொள்ளுகிறார்கள். அவர்களுடைய வஞ்சனை, அவர்களுடைய அழகு ஆமென் இச்சித்து அவர்களை சொந்தமாக்கி கொள்ளுகிறார்கள். இப்படி ஜாதிகளோடு கலந்து போக ஆரம்பித்தார்கள். தேசத்திலே தேவனுடைய கோபம் உண்டானது. ஜனங்கள் வாதிக்கப்பட்டார்கள். இதுதான் நடந்த சம்பவம். இனி நான் உங்களுக்குள்ளே செய்தியை நான் கொண்டு வர விரும்புகிறேன். நல்ல கவனமா கேளுங்க. இப்பொழுது மோசே உட்பட சபையார் என்ன செய்கிறார்கள் என்றால்,
இப்படி ஒரு நிலை ஜனத்துக்கு வந்ததே, என் நாட்களில் வந்ததே, என் தேசத்துக்கு வந்ததே என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்களாம்? 6வது வசனத்தை வாசியுங்கள். 25:6 6வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கிறாங்க. இவ்வளவு காலமாய் எப்படி நாம் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் இருந்து ஜெபிக்கிறோமோ, தேவ பிள்ளைகள் கதறி ஜெபிக்கிறது போல மோசையும் சபையார் எல்லாருமே வாசல்ல, கூடார வாசல்ல நின்று ஏன் இந்த நிலைமை அழுது ஜெபிக்கிறாங்க, அழுது கொண்டு நிற்கிறாங்க. அவங்க அழுதுட்டே இருக்கிறாங்க. ஆனா இன்னும் வாதை நிறுத்தப்படவில்லை. இப்பொழுது இது நடுவில் இருந்துதான் பினேகாஸ் எழும்புகிறார். அந்த பினேகாஸ் யார் என்றால் ஆரோனுடைய மகன், எலியேசருடைய மகன். ஆரோனுடைய பேரப்பிள்ளை, எலியேசருடைய பிள்ளை பையன், அவன் தான் பினேகாஸ். இவர்கள் இப்படி அழுது கொண்டிருக்கும் போது ஒருவன் மோவாப் ஸ்திரியை அழைத்து கொண்டு வருகிறான். இதை பார்த்ததும் பினேகாசால தாங்க முடியவில்லை. அவன் என்ன செய்தான்? ஒரு ஈட்டியை எடுத்துக்கொண்டு அவனுடைய கூடாரத்துக்குள் போய் அவங்க 2 பேரையும் ஈட்டியால் குத்தி போடுகிறான். அவன் இந்த செயலை செய்த போது வேதம் சொல்லுகிறது 8 கடைசி, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. இன்றைய செய்தியை நான் இப்பொழுதுதான் சொல்ல விரும்புகிறேன். நல்ல கவனமா கேளுங்க. அழுகை மட்டுமல்ல, அழுகையோடு கூடிய நீதியின் கிரியைகளும் வாதைகள் நிறுத்தப்பட காரணம். அழுகை மட்டுமல்ல, 2 மணி நேரம், 3 மணி நேரம், அரை நாள், 1 நாள், 2 நாள், 3 நாள் என அழுது ஜெபிப்பது மாத்திரமல்ல, அது கிரியையிலும் பினேகாஸ் காண்பிக்க ஆரம்பித்த போது வாதை நிறுத்தப்பட்டது. வாதை நிறுத்தப்பட நீ அழுது ஜெபித்தால் மட்டும் போதாது. ஒரு புறம் அழுகையின் ஜெபம் இருக்கிறது, மறுபுறம் நீதியின் கிரியைகளும் இருக்கிறது. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? நான் இன்னைக்கு நல்லா ஜெபம் பண்ணிட்டேன், நான் இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்டிங் இருந்துட்டேன், நான் இன்னைக்கு 7 நாள் ஜெபம் பண்ணிட்டேன், இனி கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தர் கிரியை செய்ய நீ இடம் உண்டாக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். உபாகமம் 23:14 வாசியுங்கள். ஆமா, இந்த எண்ணாகமம் 25 கை வச்சுக்கோங்க. இதுல இருந்து தான் நான் பேச போகிறேன். ஆனாலும் இந்த வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உபாகமம் 23:14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும். நல்ல கவனமா கேளுங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும், உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. இப்போ தேவன் என் வாழ்க்கையில, என் தேசத்துல ஒரு கிரியை நடப்பிக்கணும். ஆண்டவர் சபைகளிலே கிரியை நடப்பிக்கணும். அதற்காக நாம் கர்த்தரை நோக்கி கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். இனி கர்த்தர் கிரியை நடப்பிக்க நாம் இடம் உண்டாக்க வேண்டும். எப்படி இடம் உண்டாக்க? ஆமென், அசுத்தமானவைகளை அகற்ற வேண்டும். அதுதான் சொன்னேன். அழுகை மட்டுமல்ல, நீதியின் கிரியைகளும் வேண்டும். அழுகை மட்டுமல்ல, ஜெபித்து விட்டு நான் இன்னும் என் கிரியைகளை, என் சுபாவத்தை மாற்றவில்லை என்றால் தேவன் கிரியை செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை என்ற அர்த்தம். ஒரு புறம் மோசையும் சபையாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள், மறுபுறம் இன்னும் தீமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. வாதை இன்னும் நிறுத்தப்படவில்லை. பாருங்க, இது எவ்வளவு துணிகரம் பாருங்க. மோசையும் இஸ்ரவேல் சபையார் அனைவரும் அழுதுட்டு இருக்கும் போது அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரீயை அழைச்சிட்டு வரானாம். இது எவ்வளவு துணிகரம். சரி, வாதை வருவதற்கு முன்னே நீ உணர்வில்லாம இந்த பாவத்தை செஞ்சுட்ட, துணிகரமாய் அசதியாய் செஞ்சுட்ட. இப்போ தேசத்தில் இப்படிப்பட்ட கொள்ளை நோய் பரவி கொண்டிருக்கிறது, வாதை பரவி கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் அதே செயலை நீ செய்வாயானால் இது எவ்வளவு துணிகரம். ஒரு புறம் மோசே உட்பட சபையார் அழுதுட்டு இருக்கிறாங்க, உனக்காக சேர்த்துதான் அழுதுட்டு இருக்கிறாங்க. ஊழியர்கள் எல்லாம் ஆங்காங்கே இருந்து கண்ணீரோடு ஜெபிக்கிறது. தேசமே உனக்காக சேர்த்துதானே, ஜனமே நீயும் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக தானே. இப்படி இருக்க அழறவன் அழட்டுன்னு சொல்லிட்டு இங்கே ஒருவன் என்ன செய்கிறான்? அவன் தன்னுடைய பாவத்தை
துணிந்து செய்கிறான். இதை யாரால பொறுத்து கொள்ள முடியவில்லை தெரியுமா? பினேகாசால பொறுத்து கொள்ள முடியவில்லை. அந்த கூட்டத்திலிருந்து எழுந்து அவன் ஒரு ஈட்டி எடுத்து கொண்டு போய் குத்தி போட்டான். பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் எல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு நிழலாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நான் உங்கள் மத்தியிலே சொல்லுகிற செய்தி இதுதான். ஜெபிக்க வைக்கிறார் அல்லவா? தேவன் தருகிற கிருபை என்பது ஜெபிப்பதற்காய் மாத்திரமல்ல, நம்முடைய கிரியைகளை சரி செய்வதற்காகவும். தாவீது சொல்லுகிறான், உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நான் அருவருக்காமலும் இருப்பேனோ. முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன். தேவனுக்கு விரோதமாய் நம்மை செயல்பட வைக்கிற எந்த ஒரு செயலையும் நாம் அகற்ற வேண்டும். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் தேசத்தை அழிக்க போகிற காரியத்தை குறித்து யோனாவை கொண்டு கர்த்தர் பேசுவார். பேசின செய்தி அந்த தேசத்தின் எல்லார் காதுகளுக்கும் போய் எட்டுகிறது, ராஜாவின் காதுகளுக்கும் எட்டுகிறது. உடனே ராஜா ஒரு காரியத்தை தேசத்தில் பிரகடனப்படுத்துவான். என்ன செய்வான் பாருங்கள். எல்லாரும் உபவாசித்து கிரியைகளை விட்டு திரும்புவோம் என்று சொல்லுகிறான். 3வது வசனத்தை வாசியுங்கள். 8வது வசனம், 3வது அதிகாரம் 8வது வசனம். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரத்தின் 8வது வசனம். மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். 2 காரியத்தை செய்யறாங்க பாத்தீங்களா? தேவனை நோக்கி உரத்த சத்தமா கூப்பிடணும். 2வது, அவன் பொல்லாத கிரியைகளை விட்டு திரும்பணும். முதல் காரியத்தை இன்னைக்கு அநேகர் செய்யறாங்க. 2வது காரியத்தை தொட மாட்டேங்கிறாங்க. அந்த காரியத்துக்கு தங்களை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம். இது நம்மிடத்தில் வெளிப்படுகிற பெரிய மிஸ்டேக். அதாவது நம்ம கொஞ்சம் அழுது ஜெபித்தது அதுல நம்ம திருப்தி ஆயிரும். என்ன அப்படின்னா எல்லாம் சாதித்தது போல. நல்ல கவனமா கேளுங்க. தீமை அகற்றப்படவில்லை என்றால் வாதை நிறுத்தப்படாது. இன்னும் நீட்டப்பட்ட கரமாகவே இருக்கும். ராஜா சொல்ற எல்லாரும் கதறுங்க, கூப்பிடுங்கன்னு சொல்றாங்க. அது அப்படி மட்டும் இல்ல, நீ அழுது கூப்பிடு அப்படி விட்டுறலாம் இல்ல. நீ அழுது கூப்பிடு, அதோட நிறுத்திராத. உன் பொல்லாத கிரியைகளை நீ அகற்று. உன் கை செய்த பொல்லாத கிரியைகளை அகற்று. ஜனங்கள் இதை செய்தார்கள். 10வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு, அவர்கள் சத்தமிட்டு கூப்பிட்டதை கேட்டென்றல்ல, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து அவங்க சத்தத்தை பார்த்து, அப்பா இந்த சர்ச்சை விட அந்த சர்ச்சை பயங்கரமா சவுண்ட் போடுறாங்க, இவங்களை விட அவங்க பயங்கரமா கத்துறாங்க, இவங்களை விட அவங்க பயங்கரம், இப்படி பார்த்தல்ல, அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டாராம். கடல், யோனா ஒரு கப்பல்ல இருந்தான் அல்லவா? கடல் கொந்தளித்து கப்பல் மூழ்கிற தருவை வந்தபோது முதல்ல என்ன செய்தார்கள் தெரியுமா? பாரத்தை குறைக்க அங்கே இருந்த மற்ற பொருட்களை எல்லாம் தூக்கி போடுறாங்க. எதற்காக? கப்பல் மூழ்கிடக்கூடாது. நிறைய காரியங்களை நம்ம விட்டதே, வேண்டான்னு ஒதுக்குனதே மூழ்கிடக்கூடாது என்பதற்காக. சிலர் பார்த்துருக்கீங்களா? நல்லா சாப்பிடுவாங்க, ஆனால் சரீரத்தில் ஏதாவது ஒரு பலவீனம் வரும்போது ஒவ்வொன்றா அவாய்ட் பண்ணுவாங்க. சுகர் ஜாஸ்தி ஆயிட்டாலே டீல சுகர் ஆட் பண்ண மாட்டாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க, மூழ்கிடக்கூடாது என்பதற்காக. இங்கேயே யோனா பயணித்த கப்பல் இதுதான் செய்யறாங்க. கப்பல் மூழ்கிடக்கூடாது என்பதற்காக எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க. ஆனாலும் கொந்தளிப்பு அடங்கவில்லை. எல்லாரும் அவங்கவுங்க தெய்வத்தை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறார்கள். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாய் தங்களுக்கு தெரிந்த விதமாய் தங்கள் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கடல் அடங்கவில்லை. கடைசியில் சொல்யூஷன் தெரிந்ததுக்கு அப்புறம் தான் என்ன நடக்கிறது? யோனாவை தூக்கி போட்டாங்க. இதுக்கு காரணமா இருந்தவனை தூக்கி போட்டார்கள். கடல் அமைதலானது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அழுகையோடு கூடிய நீதியின் கிரியைகளும் சபைக்கு வேண்டும். சபை செய்ய வேண்டும்.
அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க அப்படி இருக்கிறாங்க என்று நாம் சுட்டி காட்டுகிற நேரத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்று பார்த்து ஏன் நாம் நம்முடைய கிரியைகளை சரி செய்யக்கூடாது? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று தாவீது முழுமையாய் விட்டு கொடுத்தானே. அப்படி விட்டு கொடுத்தால் என்ன உண்டாகும்? வேதனை உண்டாக்குற பாதையை அவர் அடைப்பார். அதிலிருந்து உங்களுக்கு கோடி கோடிய பணம் வருவதா இருந்தாலும் அந்த பாதையை கர்த்தர் அடைப்பார். விட்டு கொடுக்கும் போது நித்திய வழியை அவர் நடத்துவார். ஆண்டவரே, இந்த வே நீங்க க்ளோஸ் பண்ணிடாதீங்க ஆண்டவரே, இந்த வேயை க்ளோஸ் பண்ணிடாதீங்க ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிடாதீங்க ஆண்டவரே. தேவ சமத்தில் விட்டு கொடுக்கும் போது வேதனை உண்டாக்குற பாதை எதுவானாலும் அது ஒருவேளை இன்னைக்கு நமக்கு அது ஒரு பெரிய பாதையா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அடைப்பார். தாவீதுக்கு கர்த்தர் அதை செய்தார். அதைதான் தாவீது சொல்லுங்க, நான் உபத்திரவப்படுவதற்கு முன்னே வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உமது கட்டளைகளை காத்து நடக்கிற. ஏன் அவன் அப்படி நடத்துறார் தெரியுமா? சரியான ட்ராக்ல கொண்டு வர என்னவும் செய்வார் ஆண்டவர். அவர் உனக்காய் நியமித்த பாதையில யாருக்கு இதை செய்வார் தெரியுமா? விட்டு கொடுக்கிறவனுக்கு. இப்படி விட்டு கொடுக்கணும். இந்த நாட்கள்ல வெறும் ஜெபம் மட்டும் போதாது. இன்னைக்கு அநேகர் நம்ம இவ்வளவு ஜெபம் பண்ணிட்டோம், இந்த ஜெபத்துல இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம், ஆனா கிரியை இன்னும் கசப்பை வச்சிட்டு இருக்கிறோம், இன்னும் வைராக்கியத்தை வச்சிட்டு இருக்கிறோம், பகையை வச்சிட்டு இருக்கிறோம். கேட்டா நம்ம பெரிய ஜெப வீரன் ஜெப வீராங்கனை மாதிரி நம்மை காட்டிக்கிறது. நான் நேற்று இந்த காரியத்துக்காக அப்படி ஜெபித்தேன், ஆனா சகோதரனை மன்னிக்கிறது கிடையாது. தீமையை நீங்கள் அகற்றாமல் ஆமென் வெறும் அழுது கொண்டிருந்தால் தேசத்தில் இன்னும் அக்கிரமம் அநியாயம் நடந்து கொண்டுதான் இருக்கும். வாதை நிறுத்தப்படாது. மோசே அழுத பிறகு வாதை நிறுத்தப்படவில்லை, சபையார் அழுத பிறகு வாதை நிறுத்தப்படவில்லை. ஆனால் ஒரு பினேகாஸ் நீதி செய்த போது glory. இப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பிக்கிற பினேகாஸ்கள் சபையில எழும்புவார்களாக. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.